முனிஷ் பிரதர், பேய்னா உங்களுக்கு பயமாக்கா? பின்ன இருக்காதா முனிஷ் பிரதர்? ஷென்பா, இன்னைக்கு எங்க அம்மாவை பட்டாணி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. வாங்கி கொடுத்தாங்களா உனக்கு? ம். மேலே க்ளீனிங் ப்ராசஸ் நடக்குது. பட்டாணி சாப்பிட்டியா ஷென்பா? உங்களுக்கு பயம் இல்லையா முனிஷ் பிரதர் பேய்னா? ஆ, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படி நினச்சிக்கணும் இல்லையா? சென்பா சொல்லுது அப்படிலாம் இல்லை, 2024 பேய் பிசாசெல்லாம் இருக்கும், சூனியக்காரவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. உண்மையா முனிஷ் ப்ரோ? ம். இந்த காலத்துலேயும் அதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, படித்தவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, இதில் நீங்கள் நிஜமாக பார்த்துருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குது, அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். முனிஷ் பிரதர், ஷென்பா, பட்டாணி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கியா இப்போ? இந்த சாரியை உள்ள காய போட்டது ஒரு குத்தமாடா? நைட்டி இருந்தாங்க இது. என்னென்ன சொல்கிறாங்க பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம். முன்னாடி தாங்க குட்டி, எங்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்களோ? அம்லுக்குட்டி, நீ ஏன்டா ஒன்றும் சாப்பிடவே வரல கீழே? அந்த பாசி எங்கே போட்ட நீ? நானே அந்த பூனைக்கு பயந்து பயந்து மருந்து போட்டேன். அது 2-3 டைம் கையை கீறி விட்டுருச்சு. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி நின்று, மருந்துலாம் போட முடியாது, மஞ்சளாவது தூவி விடலான்னு தூவி விட்டேன், பெப்பர் தூவுற மாதிரி. வாங்க அமலுக்குட்டி, அது வேற இதுவும் பின்னாடியே ஓடுது. முனிஷ் பிரதர் பேய் அது இதுன்னு பயமுறுத்தி விட்டார் எல்லாத்தையும்.